கார் விபத்தில் காயமடைந்த நடிகை யாஷிகாவுக்கு சிகிச்சை. ரேஷ் டிரைவிங் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. அமைச்சர் பெரிய கருப்பன் பங்கேற்ற நிகழ்ச்சியில் திமுகவினர் கூட்டமாக பங்கேற்றனர். எவரும் இடைவெளி கடைபிடிக்கவில்லை. டெல்லியில் நாளை முதல் தியேட்டர்கள் ஸ்பா திறக்க அனுமதி. 50% பேருடன் செயல்படலாம். பக்ரீத் பண்டிகைக்கு கேரள அரசு தளர்வுகள் அறிவித்ததால் கோவிட் பாதிப்பு மீண்டும் அதிகரிப்பு. மருதமலை கோயில் தரம் உயர்த்தப்படும் என அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இன்று காலை திடீரென தில்லி புறப்பட்டுச் சென்றார். அவருடன் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியனும் சென்றார். இணை ஒருங்கிணைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இன்றிரவு டெல்லி செல்கிறார். முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி ஆகியோரும் அவருடன் செல்ல உள்ளனர். நாளை டெல்லியில் பிரதமர் மோடியை இருவரும் சந்தித்து பேச உள்ளனர். தமிழகத்தில் கூடுதல் தடுப்பூசி ஒதுக்கீடு, நீட் தேர்வு, மேகதாது விவகாரங்கள் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் தமிழக அரசியல் நிலவரம் பற்றியும் பிரதமரிடம் பேச உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தலைவர் நட்டா ஆகியோரையும் ஓபிஎஸ், இபிஎஸ் சந்திப்பார்கள் என தெரிகிறது. உள்ளாட்சி தேர்தலில் என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி தொடரும் என புதுச்சேரி பாரதிய ஜனதா தலைவர் சாமிநாதன் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரை புதுச்சேரி மாநிலத்தில் தனித்து என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா எங்கள் அரசு எங்கள் கூட்டணி அரசு நடந்துனுக்குது. என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அனைத்து இந்திய அண்ணா திமுக கூட்டணி. பாரதிய ஜனதா கட்சி இந்த மாநிலத்தை பொறுத்தவரை வலுவான கூட்டணியில் இருக்குது. இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றிகரமாக உள்ளாட்சி தேர்தல் சந்திக்கும். தெலங்கானாவில் உள்ள மெஹபூபாபாத் தொகுதியில் இருந்து லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கவிதா மலோத். தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியை சேர்ந்தவர். 2019 தேர்தல் பிரச்சாரத்தின் போது கவிதாவின் உதவியாளர் சௌகத் அலி ஒரு ஏரியாவில் வாக்காளர்களுக்கு தலா 500 ரூபாயை விநியோகித்தார். கவிதாவுக்கு ஓட்டு போடும்படி கூறி பணத்தை கொடுத்த போது பறக்கும் படை அதிகாரிகள் அவரை கையும் களவுமாக பிடித்தனர். கவிதா சொல்லித்தான் பணம் கொடுத்ததாக அலி ஒப்புக்கொண்டார். ஹைதராபாத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்தது. கவிதா, அலி இருவரும் குற்றவாளிகள் என நீதிபதி அறிவித்தார். இருவருக்கும் 6 மாதம் சிறை, தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு கூறினார். வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட முதல் எம்பி கவிதாதான். தீர்ப்பை எதிர்த்து ஹைகோர்ட்டில் அப்பீல் செய்ய கவிதா, உதவியாளர் அலி முடிவு செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வண்டிச்சோலையை சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் ராதிகா சாஸ்திரி. இவர் 21 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி 6 ஆட்டோ ஆம்புலன்ஸ்களை வடிவமைத்து நீலகிரி மருத்துவமனைகளுக்கு வழங்கினார். குறுகலான மலைப்பாதைகளில் ஆட்டோ ஆம்புலன்ஸ் திட்டம் நல்ல பலன் அளித்துள்ளது. இதனால் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி ராதிகா சாஸ்திரிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமரின் பாராட்டும் வாழ்த்தும் உற்சாகம் அளிப்பதாக ராதிகா சாஸ்திரி தெரிவித்தார். இதை பத்தி இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி மன் கி பாத்ல பேசினார். ஃபர்ஸ்ட் டைம் நீலகிரி இதை பத்தி மன் கி பாத்ல பேசியிருக்கார். ஆல் ஆஃப் அஸ் ஆர் ரியலி ஹாப்பி, டச்ட் அண்ட் எமோஷனல். பிகாஸ் இந்த மாதிரி நாங்கள் எல்லாரும் காமன் பீப்புள் ஏதோ கம்யூனிட்டிக்கு பண்றோம், அதை ரெக்கக்னைஸ் பண்றது பை அ பிரைம் மினிஸ்டர். இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இந்தியாவில் மேலும் 39,742 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டது. மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 3.13 கோடியாக உயர்ந்தது. 39,972 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். இதையடுத்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 3.05 கோடியாக அதிகரித்தது. தற்போது 4.20 லட்சம் பேர் சிகிச்சையில் உள்ளனர். கோவிட் தொற்றுக்கு மேலும் 535 பேர் இறந்தனர். மொத்த பலி எண்ணிக்கை 4.20 லட்சமாக உயர்ந்தது. இந்தியாவில் இதுவரை 43.31 கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை சேர்ந்த குமாரவேல் மனைவி மீனாட்சியுடன் நம்பியூரில் உள்ள மாதையன் கோவிலுக்கு பைக்கில் சென்றார். திரும்பி வரும்போது சேவூர் அருகே முன்னால் பைக்கில் சென்றவர் திடீர் பிரேக் போட்டார். பைக் மீது மோதாமல் இருக்க குமாரவேல் பிரேக் போட்டபோது மீனாட்சி கீழே விழுந்து தலையில் அடிபட்டது. அவிநாசி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது மீனாட்சி இறந்தார். சம்பவம் குறித்து சேவூர் போலீசார் விசாரிக்கின்றனர்.
திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ரயில் நிலையம் அருகே உள்ள 2 ஏக்கர் காலி நிலத்தில் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் குப்பை கொட்டி வந்தனர். இதனால் அந்த இடம் மினி குப்பை மேடாகவே மாறி போனது. குப்பை அதிக அளவில் சேர தொடங்கியதால் சுற்றுவட்டார மக்கள் கொசு தொல்லை, துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகளை சந்தித்தனர். உடல் உபாதைகளுக்கும் ஆளாகி வந்தனர். மக்கள் படும் கஷ்டத்தை கண்ட கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பினர் குப்பை மேட்டை குறுவனமாக மாற்ற முடிவு செய்தனர். அந்த காலி நிலத்தில் பாதி அறநிலையத்துறைக்கும் மீதி ரயில்வேக்கும் சொந்தமானது. இரு துறைகளிடமும் அனுமதி பெற்று குப்பைகளை அகற்றினர். நாவல், கொய்யா, தேக்கு, பூவரசு என சுமார் 3000 மரக்கன்றுகளை நட்டனர். நீடா, எக்ஸ்னோரா அமைப்பினர் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் மரக்கன்றுகளை நட்டனர். குப்பை மேடாக இருந்த இடம் குறுவனமாக மாறியதை பார்த்து அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சுற்றுச்சூழல்னு சொன்னா தண்ணியில மட்டும் நம்ம பாக்குறோம். ஆக்சிஜன் குறைபாடு ஹாஸ்பிட்டல்ல போனதான் தெரியுது. ஆனா இயற்கையிலேயே நம்ம தமிழக அரசு சுருக்கு வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்க தடை விதித்துள்ளது. சுருக்கு வலை தடையால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி மீனவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நாகை நம்பியார் நகரை சேர்ந்த மீனவர்கள் சுருக்கு வலைகளுடன் மீன்பிடிக்க சென்றனர். அவர்களை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர். மீனவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருவதால் அப்பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. எழுபத்தைந்தாவது சுதந்திர தினம், தமிழக சட்டசபை 100ஆண்டு விழா, சட்டசபையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி புகைப்படம் திறப்பு விழாவை நடத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. சென்னை காமராஜர் சாலையில் உள்ள போர் நினைவு சின்னம் அருகே நினைவு தூண் அமைக்க அடிக்கல் நாட்டு விழா நடத்த திட்டமிடப்பட்டது. ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கப்பட்டது. கட்டுமான பொருட்கள் கொண்டுவரப்பட்டது. ஆனால் இந்த இடம் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் வருவதால் பணி தொடர பொதுப்பணித்துறைக்கு அனுமதி தரப்படவில்லை. 20 நாளில் தூண் அமைக்க வேண்டியுள்ளதால் அவசரமாக வேறு இடத்தை அதிகாரிகள் தேடி வருகின்றனர். விவேகானந்தர் இல்லம், சுவாமி சிவானந்தா சாலையை ஒட்டியுள்ள இடங்களை தேர்வு செய்துள்ளனர். நினைவு தூண் எங்கே அமைக்கப்படும் என்பது குறித்து ஆலோசனை செய்து முடிவெடுக்க உள்ளனர். நடிகை யாஷிகா ஆனந்த் நண்பர்களுடன் புதுச்சேரியில் பார்ட்டி முடித்துவிட்டு நேற்று நள்ளிரவு டாடா ஹாரியர் காரில் சென்னை திரும்பிக் கொண்டிருந்தார். வேகமாக வந்தபோது ஈசிஆர் சூளேரிக்காடு பகுதியில் உள்ள சென்டர் மீடியனில் கார் மோதி அருகே உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்தது. அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் படுகாயமடைந்த யாஷிகா மற்றும் உடனிருந்த 2 ஆண் நண்பர்களை போர் மலர் மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த யாஷிகாவின் தோழி 28 வயது வள்ளிச்செட்டி பவானி சம்பவ இடத்திலேயே இறந்தார். அவரது உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்ய செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். யாஷிகா மீது ரேஷ் டிரைவிங், உயிருக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் செயல்படுவது, ஒருவர் மரணமடைய காரணமாக இருப்பது உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கையில் புதிய வழித்தடங்களில் பஸ்களை இயக்கும் நிகழ்ச்சி நடந்தது. ஊரக வளர்ச்சி அமைச்சர் பெரிய கருப்பன் பஸ் சேவையை தொடங்கி வைத்தார். சமூக இடைவெளி மறந்து ஏராளமான திமுகவினர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அதிகாரிகளால் இதை தடுக்க முடியவில்லை. திமுகவினர் கூட்டமாக வருவது கோவிட் பரவலுக்கு வழிவகுக்கும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர். காவல்துறைக்கு ராஜா எழுப்பிய கேள்விகள். பிரதமர் மோடியை பற்றி அவதூறாக பேசிய பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையாவை கண்டித்து நேற்று சிவகங்கையில் பாஜ சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. பாஜ முன்னாள் தேசிய செயலர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தேசவிரோத கருத்துக்களை பாதிரியார் பேசும்போதே அருகில் இருந்த போலீஸ்காரர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். இந்த நிலையில் பிரதமர் தமிழகம் வந்தால் காவல்துறை எப்படி பாதுகாப்பு கொடுப்பார்கள் என கேட்டார். இந்த நாட்டினுடைய பிரதமரை நான் கேட்கிறேன், அந்த கூட்டத்தில் காவல்துறை இருக்குமா இல்லையா? அந்த இடத்துல செவில் அறிஞ்சு எப்படா பிரைம் மினிஸ்டர் பேசினு கேட்டிருந்தானா காவல்துறை அதிகாரிகள் அங்க இருந்தவன் தேசபக்தி உள்ளவன். இல்லைன்னா இந்த காவல்துறை அதிகாரியை நம்பி பிரதமருக்கு நம்ம பாதுகாப்புக்கு போட முடியாது. போட முடியுமா? இன்னைக்கு மதுரை சம்பவம் வரையலாம் பின்னாடி வரை. காவல்துறையில எவ்வளவு பெரிய தேச விரோதிகள் கருப்பாடுகள் இருக்குங்கிறதுக்கு இந்த ரிவர் கான்ஃபரன்ஸில் பிறகு வரை சல்லாகுளம் ஏசி. ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலுக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்திருந்தனர். கோவிட் கட்டுப்பாடுகளால் ராமநாத சுவாமி கோயில் தீர்த்தத்தில் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடலில் சுற்றுலா பயணிகள் சமூக இடைவெளியை மறந்து நீராடினர். மாஸ்க் அணியாமல் கூட்டமாக கோயிலில் வழிபாடு செய்தனர். இதனால் கோவிட் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டது. சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தி கோவிட் பரவுவதை தடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர்.
புதுச்சேரி நூறடி சாலையில் மதுக்கடை உள்ளது. நள்ளிரவில் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த நபர் மது பாட்டில்களையும் 5000 ரூபாயையும் திருடி சென்றார். கடையின் சிசிடிவி கேமரா பதிவை ஆய்வு செய்தபோது கொள்ளையன் கரூரை சேர்ந்த குமார் என தெரிய வந்தது. குமார் மீது புதுச்சேரி போலீஸ் நிலையங்களில் பல திருட்டு வழக்குகள் உள்ளன. ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து குமாரை தேடி வருகின்றனர். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் வசிப்பவர் சஞ்சய், வயது 26. பரந்தோப்பு ரயில்வே காலனி பகுதியில் ரயில்வே உதவியாளராக பணிபுரிகிறார். நேற்று இரவு 10 மணி அளவில் பேசன் பிரிட்ஜ் ரயில்வே ஸ்டேஷன் அருகே அவர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவரை பின்தொடர்ந்த 5 பேர் அவரை பீர் பாட்டிலால் தலையில் அடித்தனர். இரும்பு கம்பியால் காலில் தாக்கினர். அவரது விலை உயர்ந்த ஸ்மார்ட் போன் மற்றும் பர்சில் இருந்த 5000 ரூபாயை பறித்து தப்பினர். 1 மணி நேரம் மயங்கிய நிலையில் கிடந்தார் சஞ்சய். அப்பகுதி வழியாக வந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தனர். ஸ்டான்லி மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். வியாசர்பாடி போலீசார் விசாரிக்கின்றனர். டெல்லியில் கோவிட் பாதிப்பு எண்ணிக்கை குறைந்துள்ளதால் ஊரடங்கில் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை முதல் தியேட்டர்கள், ஸ்பா திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 50% பேருடன் செயல்பட வேண்டும். மெட்ரோ ரயில்கள் 100% பயணிகளுடன் இயங்கலாம். மார்க்கெட், மால்கள் காலை 10 முதல் இரவு 8 மணி வரை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவல்லிக்கேணி தொகுதி எம்எல்ஏ உதயநிதி தொகுதிக்குள் வராததால் கோரிக்கை மனுக்களோடு மக்கள் அவர் வீடு தேடிச் சென்றனர். மனுக்களை குடும்பத்தினரும் கட்சியினரும் பெற்றனர். எம்எல்ஏ உதயநிதி படப்பிடிப்புக்கு போயிருக்காரு, வந்ததும் உங்களை சந்திப்பாருன்னு சொல்லி தொகுதி மக்களை அனுப்பி வைத்தனர் குடும்பத்தினர். வீட்டுக்கே மனுக்கள் வருவது குறித்து தந்தையும் முதல்வருமான ஸ்டாலின் கவனத்திற்கு வந்தது. கட்சி வேலையும் எம்எல்ஏ பொறுப்பும் அதிகமாக இருக்கிறப்போ தொடர்ந்து ஏன் நடிக்கிறாய் என ஸ்டாலின் மகனிடம் கேட்டார். நடித்தது போதும், அரசியல் வேலையை பாருன்னு கூறியுள்ளார். தந்தையின் அறிவுரையை கேட்ட உதயநிதி தற்போது நடித்து வரும் 3 படங்களை விரைவாக முடித்துவிட்டு சினிமாவுக்கு தற்காலிக முழுக்கு போட திட்டமிட்டுள்ளார். படத்தை முடித்தபின் முழு நேர அரசியல் பணியில் உதயநிதி இறங்குகிறார். அதிகபட்சம் 4 மாதம் மட்டுமே சினிமா நடிகராக உதயநிதி இருப்பார். தமிழக சட்டசபை 100ஆண்டு விழா அடுத்த மாதம் 2ஆம் தேதி நடக்கிறது. ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் சென்னையில் கொண்டாடப்பட உள்ளது. இதைத் தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்கப்படும். அதில் சட்ட மேல்சபை தீர்மானம் நிறைவேற்ற அரசு திட்டமிட்டுள்ளது. திமுக தேர்தல் அறிக்கையிலும் இதுகுறித்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடக்கிறது. முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆட்சியில் 3 முறை தீர்மானம் நிறைவேற்றியும் அப்போதைய அரசியல் சூழலால் மேல்சபையை கொண்டுவர முடியவில்லை. அப்பாவின் கனவை நனவாக்கும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே மேல்சபை அமைப்பதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி பார்லிமென்ட் ஒப்புதலுக்கு அனுப்பி வைப்பார் என கட்சியினர் கூறுகின்றனர். அடுத்த ஆண்டு மேல்சபை வர வாய்ப்பு உள்ளது. 50க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்கின்றனர். கடந்த 1986ஆம் ஆண்டு எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆட்சியில் மேல்சபை கலைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து சென்னை மற்றும் கரூரில் உள்ள விஜயபாஸ்கர் வீடுகள் உள்ளிட்ட 26 இடங்களில் சோதனை நடந்தது. 25.50 லட்சம் ரூபாய் மற்றும் சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. விஜயபாஸ்கர் தனது உறவினர்கள் மற்றும் பினாமி பெயர்களில் சொத்து குவித்துள்ளதற்கு ஆதாரங்கள் சிக்கியுள்ளன என லஞ்ச ஒழிப்பு போலீசார் கூறினர். இதைத் தொடர்ந்து விஜயபாஸ்கர் மனைவி விஜயலட்சுமி, சகோதரர் சேகர் வங்கி லாக்கர்கள் முடக்கப்பட்டுள்ளன. வங்கி அதிகாரிகள் முன்னிலையில் லாக்கர்கள் திறந்து சோதனையிடப்படும் என போலீசார் தெரிவித்தனர். திசைக்காட்டு திருச்சி என்ற இணையவழி வேலைவாய்ப்பு முகாம் திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்றது. அமைச்சர் நேரு துவக்கி வைத்தார். அதன்பின் வேலைவாய்ப்புகள் குறித்து அமைச்சர் பேசினார். பீகாரின் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் ரயில்வே தேர்வில் காப்பி அடிக்க அனுமதித்தார். அதனால் தான் வட மாநிலத்தவருக்கு ஈஸியாக அரசு வேலை கிடைப்பதாக கூறினார். பீகார்காரர்களுக்கு மூளை கிடையாது என்றார். நீங்க போன பரிசா ரயில்வே கேட்க கூட வெளி மாநிலத்தில் எல்லா ரயில்வே கேட்கவே இருக்கிறாங்க. டோக்கியோ ஒலிம்பிக் பெண்கள் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியா சார்பில் யஷாஸ்வினி தேஸ்வால், மானு பாக்கர் கலந்து கொண்டனர். 6 சீரீஸில் யஷாஸ்வினி 574 புள்ளிகள் பெற்று 13வது இடத்தை பிடித்தார். 12ஆம் இடத்தில் மானு பாக்கர் இருந்தார்.
முதல் 8 இடத்திற்குள் வந்தால் மட்டுமே இறுதிப் போட்டிக்கு செல்ல முடியும். இந்திய வீராங்கனைகள் இறுதிப் போட்டிக்கு செல்லும் வாய்ப்பை இழந்தனர். முதலிடம் சீனாவும் 2வது கிரீஸ் வீராங்கனையும் பிடித்தனர். ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சி மடத்தில் அமைந்துள்ள வேர்க்காடு சத்யாகப்பர் கோயிலில் இந்து, கிறிஸ்துவர் மற்றும் முஸ்லிம்கள் கூடி ஆண்டுதோறும் வழிபாடு செய்யும் திருவிழா நடைபெறுவது வழக்கம். கோவிட் பரவல் அதிகமாக இருந்ததால் கடந்த ஆண்டு நடைபெறவில்லை. பாதிப்பு குறைந்து வருவதால் இந்த ஆண்டு அனுமதி வழங்கப்பட்டது. 479 ஆண்டு திருவிழா எளிமையாக நடந்தது. பக்தர்கள் மாஸ்க் அணிந்திருந்தால் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. ராமேஸ்வரம் தீவு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 3 மதத்தினரும் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு நெடுஞ்சாலையில் உள்ள இந்திரா நகர் கிராமத்தில் 55 வயது ரமேஷ் என்பவர் பலசரக்கு கடை நடத்தி வருகிறார். இங்கு குட்கா இருப்பதாக போலீசுக்கு புகார் வந்தது. சோதனை செய்தபோது கடையில் 100 கிலோ ஹான்ஸ் குட்கா, பான்பராக் மூட்டை மூட்டையாக பதுக்கி வைத்திருந்தது தெரிந்தது. அதன் மதிப்பு 3 லட்சம். அவற்றை பறிமுதல் செய்து ரமேஷை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் டிக்கெட் எடுக்க மறுத்த போலீசாருடன் ஏற்பட்ட மோதலில் தமிழக அரசு பஸ் கண்டக்டர் கோபி மாரடைப்பால் இறந்த விவகாரம் தொடர்பாக மாநில மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆணை தெரிவித்தது. போலீசார் சொந்த தேவைகளுக்கு பஸ்ஸில் பயணம் செய்யும் போது டிக்கெட் எடுக்க வேண்டும் என டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். விதிமீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். கோவை சரவணம்பட்டி அம்மன் கோயில் பகுதியைச் சேர்ந்த 2 வயது உதிரன் தமிழ் அகராதி, மாதங்கள், வண்ணங்கள், விலங்குகள் என சுமார் 288 பெயர்களை சரியாக கூறி அசத்துகிறார். சிறு வயதில் திறமை உள்ள உதிரன் நோபல் புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம் பிடித்துள்ளார். அவருக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. சிறுவனின் தாய் மகிஷா மகனுக்கு பயிற்சி அளித்ததை பற்றி கூறினார். ஃபர்ஸ்ட் உதிரனுக்கு ஃபிளாஷ் கார்டு வந்து ஃப்ரூட்ஸ் ஃபிளாஷ் கார்டு வந்து கிஃப்டாக வந்துச்சு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இது என்னென்னு கேட்க ஆரம்பித்தோம். நாங்களும் சரி இன்ட்ரெஸ்ட்டாக கேட்கணுன்னு சொல்ல ஆரம்பித்தோம். ஃப்ளாஷ் கார்டு முடிஞ்சிச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கானேன்னு வேறு புக்கு, ஆல்ஃபபெட்ஸு, ரைம்ஸ் எல்லாம் வாங்கி சொல்ல ஆரம்பித்தோம். தென் வீட்டில் டிவி இல்லை, மேரேஜ் பண்ண போய் டிவி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாதங்காட்டிக்கு இந்த புக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணால் இப்போ சொல்லவே ஆரம்பிச்சிட்டான். மார்னிங் எந்திரிச்சாலே புக் எடுத்து உட்காந்துக்குவான். அழுதா கூட புக்கு கொடுத்து நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னால் அழுக நிப்பாட்டிட்டு படிக்க ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு இப்போ படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால இப்போ இவ்வளோ வேர்ட்ஸ் அவன் சொல்கிறான். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் உள்ள ரயில் தூக்குப்பாலத்தின் வடக்கே புதிய பாலம் கட்டும் பணிகள் நடக்கிறது. கேரளாவின் விழுஞ்சம் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட 175 அடி நீளம், 65 அடி அகலம், 1200 டன் எடை உள்ள ருத்ரா மிதவை கப்பல் இழுவை கப்பல் மூலம் பாம்பன் கடற்கரை வந்தது. நேற்று மதியம் தூக்குப்பாலம் திறக்கப்பட்ட போது இழுவை கப்பல் விசைப்படகுகளுடன் மிதவை கப்பல் கடந்தது. 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி வீசியதால் மிதவை கப்பல் மோதி பாலத்தூணின் இரும்பு தகடு ஸ்லீப்பர் பிளேட் சேதமடைந்தது.
சூறாவளி வீசும் நேரத்தில் பாலத்தை கடக்க இவ்வளவு பெரிய கப்பலுக்கு ரயில்வே அதிகாரிகள் அனுமதி அளித்திருக்க கூடாது என அப்பகுதிவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏற்கனவே பாலத்தில் ஏற்பட்ட சென்சார் கோளாறு காரணமாக ரயில்கள் ராமேஸ்வரம் வரை இயக்காமல் உள்ள நிலையில் புதிய பாலம் சேதமடைந்துள்ளதால் மக்கள் கடுப்பாகியுள்ளனர்.